எனக்கு வணக்கம்ங்கோ. நான் தான் உங்கள் எம்பி விவசாயி. எனக்கு இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தென்கயலம் என்று அழைக்கப்படக்கூடிய வெள்ளிங்கிரி மலை பற்றி தான் பார்க்க போகிறோமுங்க. முதல்ல ஒரு சின்ன இன்ட்ரோலேருந்து ஆரம்பிச்சிடலாமுங்க. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா குறைஞ்சது 20ஆம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இந்த கோயில் இருக்குது. மொத்தம் 7 மலைங்க. 7 மலை கடந்து போனால் தான் எம்பெருமானை பார்க்க முடியும். அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா முதல் மலை, 3வது மலை, 7வது மலை ரொம்ப கடினமான மலை. அந்த 7 மலையும் தாண்டி சிவபெருமானை பார்க்கும்போது எல்லா வழியும் பறந்து போயிருங்க. ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா வெறும் 3 மாதம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பிளான் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் சனி ஞாயிறு போக வேணாம், மற்ற நாள் இட நாளில் போங்க. போனோன்னா பார்த்திங்கன்னா ஒரு குச்சி, அது ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குச்சி வாங்கிட்டு நேராக மலையேற ஆரம்பிச்சிருங்க. ஸோ நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5000 பேர்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு குச்சியோட விலை பார்த்திங்கன்னா 30 ரூபா தான். நாங்கள் ஏறும்போது பார்த்திங்கன்னா மணி 12. ஸோ கிட்டத்தட்ட மார்னிங் ஒரு 5 மணி போல் வந்து அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். இருக்கிறதுலே முதல் மலை தான் ரொம்ப கடினமான மலை. ஸோ அது மட்டும் ஏறிட்டிங்கன்னா போதும். 7வது மலை அதை விட ரொம்ப கடினமான மலை. முடிஞ்ச வரைக்கும் தண்ணி பாட்டில், முடிஞ்சால் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. நைட்டு ஒரு 8 மணிக்கு ஏறக்க ஆரம்பித்து காலையில் ஒரு 8 மணி போல் இறங்குறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ சரியான வெயில் அடிக்குது. நாங்கள் மொத்தம் 5 பேர் போயிருந்தோம். ஸோ பயணம் நல்லா தான் இருந்துச்சு. பட் இன்னும் கொஞ்சம் கூட்டம் இல்லாத நேரத்தில் போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குன்னு தோணுது. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறினாலும் சரிங்க, அந்த 7வது மலையில் போய் சிவபெருமானை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறினதே தெரியாது, அந்தளவுக்கு இருக்கும். ஸோ அவ்வளோ மெஸ்ட்டுங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அவ்வளோ பேர் ஏறியிருந்தாங்க எங்கள் கூட. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் முடிஞ்சால் வாழ்க்கையில் ஒரு டைம்னாச்சும் வெள்ளிங்கிரி மலை ஏறி பார்த்துருங்க. அவ்வளோ வயசானவங்க, தாத்தா, பாட்டி அத்தனை பேர் இருந்தாங்க. ஸோ அவங்களாலே முடியும் போது ஏங்க நம்மளால் முடியாது? ஏறிடலாங்க, வாங்க ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடு பார்த்திங்கன்னா நான் 4வது டைம் ஏறிட்டேன். நீ அடுத்த டைம் போனால் 5வது டைமு. ஸோ வெள்ளிங்கிரி மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன கொண்டு போகணும், எப்படி தயாராகணும்னு பார்த்துடலாங்களா? முடிஞ்ச வரைக்கும் 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் நடந்து பழகிக்குங்க. கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டரு, மொத்தம் 7 7 14 கிலோமீட்டர் வருங்க. சுத்தான மலைப்பகுதிங்க. அது போக சமதளம் இருக்கும், வழுக்குப்பாறை இருக்கும். ஸோ செப்பல் போட்டு ஏற வேணாம். என்னோடய சஜஷன்னா செப்பல் போட்டு ஏறினா அது கடவுளுக்கு இங்கேருந்து அங்கே அவ்வளோ தூரம் போய் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது செப்பல் போட்டு போனால் நல்லா இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் வெறுங்காலில் போக ட்ரை பண்ணுங்கள். வாட்டர் பாட்டில் ப்ளஸ் அது போக வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் பிளாஸ்டிக் கவர்லாம் தவிர்த்துருங்க. பேப்பரில் கட்டி கொடுங்க. முன்னாடி செக் போஸ்ட்டில் செக் பண்ணி தான் விடுறாங்க. இருந்தாலும் வந்து ஒரு சிலர் பண்ணுற தப்புனால வந்து மேலே போய் அவ்வளோ இயற்கையான இருக்கிறத வந்து கெடுக்க வேணாம். மேலே இருக்கிற கடையில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பொருள் 30லேருந்து 40 ரூபா வரைக்கும், 50 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருக்கிற பொருளை எடுத்துகிட்டு போங்க. அப்படி இல்லாட்டியும் அடிவாரத்துலேயே ஏதாவது பொருள் வாங்கினாலும் வாங்கிக்கோங்க. ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் கீழே அடிவாரத்தில் சாப்பாடு போட்டு தான் இருக்காங்க. சாப்பிட்டு மலையேற ஆரம்பிச்சிருங்க. ரிட்டன் கீழே இறங்கி வந்துட்டு சாப்பிட்டுக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் மலையை வந்து அசுத்தப்படுத்தாதீங்க. இங்கேருந்து கொண்டு போகிற பிளாஸ்டிக் பொருள், பிளாஸ்டிக் கவர்ஸ், பிளாஸ்டிக் வாட்டர் கேன்ஸ் எதையும் வந்து இங்கே மலையில் போட்டு வராதிங்க. முடிஞ்ச வரைக்கும் சன்செட் போங்க, இல்லாட்டி சன்ரைஸ்க்கு போங்க. 2ல் ஏதோ ஒன்றுக்கு போங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வனத்துறை சொல்கிறத கேளுங்க. அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஃபாலோ பண்ணாலே மலையேற்றம் நல்லா தான் இருக்கும். ரிட்டன் இறங்கும்போது பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இறங்கிட்டு 2-3 நாளைக்கு நடக்கக்கூட முடியாது, ரத்தமெல்லாம் காலில் கட்டிக்கும். இருந்தாலும் சிவன் பெருமானை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் போங்க. ஸோ சாமி கும்பிட்டதுக்கப்புறம் கீழே இறங்கும்போது பட்டை அடிச்சுட்றாங்க. அப்படியே வந்து ஒரு தென்னூறு பாக்கெட், ஒரு ருத்ராட்சி கொட்டை ஒன்று தராங்க. ஒரு வேளை கடையில் வாங்கி ஏதாவது சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அங்கே போய் பார்கெயின் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஏன்னா வந்து 7 மலை ஏறி தான் வந்து அவங்க பொருள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க, விற்றுட்ருக்காங்க. நம்மளால் தனியாகவே நடந்து போக முடியல. அவங்க 20 கிலோ 30 கிலோ வச்சு அவ்வளோ பெரிய மலை ஏறிட்டு இருக்காங்க. ஒரு வேளை ஏதாவது சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கீழே வாங்கிட்டு போயிருங்க. அங்கே போய் யார்கிட்டையும் பார்கெயின் பண்ணாதீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். முடிஞ்ச வரைக்கும் பார்த்து போயிட்டு பார்த்து வாங்க. எல்லா மல்ல சிவபெருமான் கண்டிப்பாக உங்களை அருள்பாலிப்பார். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.